விழிப்புணர்வு அது சம்பந்தமான நம்மளோட செயலானது வந்துட்டு இந்த வாரத்துல மட்டும் நம்ம செஞ்ச பத்து அது வந்து தினமும் செய்யணும். பாதுகாப்பு அதுக்கான விழிப்புணர்வு நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது, நம்ம பாதுகாப்பா இல்லாட்டி நம்ம மட்டும் பாதுகாப்பா இல்லாம இருக்க போகுது. நம்மளை சுத்தி இருக்க எல்லாரையும் வந்து அது அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ என்ன மாதிரி வந்து நம்மளோட வேலையிடமா இருக்கட்டும், நம்மளோட அலுவலகமாக இருக்கும், நம்ம என்ன பணியில் இருந்தாலும் சரி, நீங்கள் க்ரேன் ஆப்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வண்டி ஓட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு சுத்தம் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி, எந்த மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை சுற்றி இருக்கவங்களே வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எப்போதுமே வந்து நம்ம மனசில் எப்போதுமே அது பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட பாதுகாப்பும் முக்கியம், நம்மளை சுற்றி இருக்கவங்களோட பாதுகாப்பும் முக்கியம். அது ரொம்ப சின்ன விஷயம் தான், அது வந்து ரொம்ப ஒன்றும் ஒரு பெரிய தெரியாத கலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ சைட்டில் இருக்கோம், நம்ம வந்து வார்ஃபில், நம்ம வந்து போர்ட் ஏரியாவில் இருக்கோம்னா நம்மளோட சேஃப்டி டிபார்ட்மெண்ட், நம்மளோட டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னென்ன உங்களோட பாதுகாப்புக்கான என்னென்ன கண்டிஷன்ஸ், என்னென்ன இது வச்சுருக்காங்களோ அதை வந்து நம்ம பின்பற்றினாலே போதும். எப்போ வந்து நம்ம வழிமுறைகளை வந்து பின்பற்றலையோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கும் வந்துட்டு அது ஆபத்து, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஆகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் ஒரு லாரி ஓடிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் அவர் வரணும் அப்படின்னா, 30 கிலோமீட்டர் வேகத்துல வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு அதை யோசிச்சு எதனால ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி ஓட்டிட்டு வரணுங்கிறதுக்கான ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. அதை அவர் பின்பற்றாதப்ப என்ன ஆகுது, அவர் எங்கேயாவது போய் மோதி வண்டி விழுந்துடலாம், இல்லை வேற யார் மேலேயாவது விழுந்துடலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு விதிமுறையை வந்துட்டு எப்போ வந்து நம்ம பின்பற்றலையோ, எப்போ வந்து நம்ம அதை அலட்சியமாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து பின்பற்றலையோ அப்போதான் வந்துட்டு இந்த மாதிரியான விபத்துகள், இடர்கள்லாம் ஏற்படும். ஸோ நம்ம நினைக்கலாம், நம்ம இது என்ன ஒரு சின்ன ஒரு இதுதானே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், டிராஃபிக் சிக்னல் இருக்கு, சரி யார் பார்க்க போறோம், ஆனால் சிகப்பு கலர் தான் இருக்கு, யாரும் பார்க்க போறது இல்லை, அங்கே டிராஃபிக் யாரும் டிராஃபிக் போலீஸ்னு தெரியல, நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிடலான்னு நம்ம கரெக்டாக கிராஸ் பண்றப்ப தான் சப்போஸ் ஒரு லாரி வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்போ யார் மேல தப்பு? அண்ட் அப்படி வந்துட்டு நம்ம அந்த ஒரு சின்ன நம்மளோட ஒரு அலட்சியத்தினால சின்ன ஒரு விதியை வந்து பின்பற்றாம இது பண்றதுனால தான் வந்துட்டு பெரிய இழப்புகள் இருக்கு. நம்மளுக்காக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம வேலை பார்க்குற அலுவலகம், இல்லை நம்ம துறைமுகம். ஸோ இந்த சின்ன சின்ன விதிமுறைகள் என்னென்ன வந்துட்டு நம்ம ஏற்கனவே வலியுறுத்தி வச்சிருக்காங்களோ, துறைமுகத்தில் வந்து என்னென்ன நம்மளோட சேஃப்டி டிபார்ட்மெண்ட், நம்மளோட மற்ற துறைகள்ல இருந்து என்ன இது பண்றாங்களோ அதை வந்து நீங்க பின்பற்றினாலே போதும். ரொம்ப சின்ன சிறிய விஷயம், நீங்க அதை அலட்சியமா எடுத்துக்காதீங்க. அதை வந்துட்டு எப்போதுமே மனசுல வச்சுட்டு அதை வந்து சின்ன இதை வந்து பின்பற்றினாலே போதும். அதே மாதிரி என்னைக்குமே தினமும் வந்துட்டு இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு, பாதுகாப்புக்கான செயல் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு நம்ம மனசுக்கு பின்னாடி இருந்துட்டே இருக்கும். பாதுகாப்புங்கிறது வந்துட்டு ஒன்லி இப்ப நம்மளோட பாதுகாப்பு துறையோட வேலை கிடையாது. பாதுகாப்புங்கிற நம்மளோட ஒட்டுமொத்த எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம எல்லாரோட கடமை. ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு அவங்க என்னென்ன வந்துட்டு பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் எப்படி ஒரு பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்துறது, ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு நம்ம எல்லாருமே இப்போ என்னோட லெவல்ல இருந்து ஒரு செயல் பண்ணணும், உங்களோட லெவல்ல இருந்து ஒரு செயல் பண்ணணும். நம்ம எல்லாருமே பண்ணாதான் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பாதுகாப்பான சூழல். இது ஒன்லி வந்துட்டு நம்மளோட சேஃப்டி தானே. நம்ம சேஃப்டியை பற்றி நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் சேஃப்டி ஆஃபீஸர் பார்த்துக்குவாரு, இல்லை டிராஃபிக் மேனேஜர் பார்த்துக்குவாரு, அந்த மாதிரி கிடையாது. அது நம்ம எல்லாரோட ஒவ்வொரு ஆளோட பொறுப்பு. ஸோ நம்மளோட பக்கத்துல இருந்து என்ன அந்த சிறிய விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோமோ அது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இதாகும். இன்னொன்று நான் சொல்ல வேண்டியது இது பண்ணது, நான் சொன்ன மாதிரி ஜீரோ டாலரன்ஸ். நம்மளோட அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னா ஜீரோ டாலரன்ஸ்னா சின்ன அளவுக்கு கூட வந்து நம்ம இதில் வந்துட்டு நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கக்கூடாது. சின்ன அளவில் கூட வந்துட்டு நம்ம அலட்சிய போக்குலையோ இதில் எடுத்துக்கூடாது. ஓகே, நான் இவ்வளோ பண்ணால் போதும், இந்த வழிமுறை வந்து பின்பற்றினா போதும், இந்த விதிமுறை வந்து நான் பின்பற்ற தேவையில்லை அப்படிங்கிற அந்த எந்த அலட்சியமே இருக்கக்கூடாது. ஜீரோ டாலரன்ஸ் இருக்கு. அது இருந்தால் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம என்னென்ன வந்துட்டு நம்ம சுற்றி என்னென்ன சூழல் இருக்கோ அது எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும்.
இன்னொன்று நான் ஐ அப்ரிஷியேட் அவர் மெடிக்கல் டீம் ஆல்சோ ஃபார் கம்மிங் அப் வித் திஸ் ப்ரோக்ராம் டுடே. நம்மளோட ப்ரிவென்டிவ், நம்மளோட ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு டீம் பேசுகிறப்ப சொன்ன மாதிரி நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கு தூசி நிறையா இருக்குது. இப்போ நிலக்கரி கையாளுறப்போ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு தூசினால உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், இல்லை நீங்கள் சுத்தம் பண்ணுறப்போ உங்களுக்கு தூசினால இதாகும். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கலாம். இதாக எப்படி நம்மளை பார்த்துக்கிறது. சவுண்ட் மைண்ட் சவுண்ட் பாடி, அதாவது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலில் தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனது இருக்கும். நம்ம வேலை செய்கிறதுக்கு வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வேலையும் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். நம்ம செய்கிற வேலையோட பண்பானது அப்போ தான் வந்துட்டு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ நம்மளோட உடம்பு, நம்மளோட ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அண்ட் நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களோட ஆரோக்கியத்தை அவங்கள பார்த்துக்க வேண்டியது. நம்ம நல்லா இருந்தால் நம்ம சுற்றி இருக்கணும், நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் வந்து உங்களோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்குங்க. உங்களோட உடல்நிலை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்மளோட மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, நம்ம சிஎம்ஓ மற்றும் மற்ற அதிகாரிகள் இருக்காங்க. நம்மளோட போர்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இப்போ என்னென்ன வந்துட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோமோ அதை விட இன்னும் நிறையா அதில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட சிஎம்ஓ அவங்கெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஆரோக்கியத்தையும் பார்த்துங்க, உங்களோட பாதுகாப்பையும் பார்த்துங்க. இது நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் உங்களோட பாதுகாப்பு, உங்கள் துறைமுகத்தோட பாதுகாப்பு பார்த்துட்டா நம்ம எல்லாருக்குமே நல்லது. நம்மளோட துறைமுகமானது வந்துட்டு நம்ம இப்போ வேலைகளில் வந்துட்டு நம்ம பண்ணுற வேலைகளில் வந்துட்டு எப்போதுமே வந்து நம்ம சேஃப்டி ரேட்டிங்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது நம்மளோட ஆர்கனைசேஷனோட சேஃப்டி ரேட்டிங் ஒன்று. நம்ம துறைமுகத்தோட எவ்வளோ வந்து நம்மளோட பாதுகாப்பு ரேட்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மற்ற துறைமுகங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எல்லாரோட பொறுப்பு. ஸோ நம்ம எல்லாரும் வந்துட்டு இது எல்லாத்தையும் பின்பற்றி இது பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம துறைமுகம் வந்து மற்ற துறைமுகங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.